கெமிக்கல் பீலிங் அப்படின்னு பேஷண்ட் கிட்ட சொன்ன உடனே அதுல ஏதோ பெரிய கெமிக்கல் இருக்கு, இது ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னு தான் பேஷண்ட்ஸ் நினைக்கிறாங்க. அது கரெக்டா அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். நான் டாக்டர் சிந்துஜா, செங்கல்பட்டுல கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்டா ஒரு 20 இயர்ஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கெமிக்கல்ஸ் அப்படின்னா கெமிக்கல்ஸ்லாம் நிறைய இல்ல, அது நாங்க கொடுக்குற பேரு தான் கெமிக்கலே தவிர அதுல கெமிக்கல்ஸ்லாம் கிடையாது. நாங்க யூஸ் பண்றது எல்லாமே ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் தான். இப்போ கிளைகோலிக் ஆசிட் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரூட் ஜூஸ், சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது நமக்கு லெமன்லேருந்து வருது, லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது நமக்கு பால்லேருந்து வருது. ஸோ எல்லாமே ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் தான். இதனால சைடு எஃபெக்ட்ஸ் வருமானா சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, நம்ம ப்ராப்பரா அதை யூஸ் பண்ணோம்னா. அதுக்காக போஸ்ட் பீல் கேர், ஒரு பீல் பண்ண பிறகு நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம். அதை நீங்க கேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் தான் ஜாஸ்தி. என்னன்னா உங்க ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகும், புது ஸ்கின் ஃபார்ம் ஆகிறச்சு உங்களுக்கு ஒரு ரேடியன்ஸ் க்ளோ இருக்கும், ஒரு ஸ்கின்ல உங்களுக்கு சின்ன சின்ன ரிங்கிள்ஸ் எல்லாம் போகும். இது ஆன்டி ஏஜிங், அதாவது நமக்கு ஒரு ஏஜும் கம்மி ஆகும். ஸோ இதனால நிறைய அட்வான்டேஜ் தான் இருக்கு. தேங்க்யூ.